காத்திருந்து காத்திருந்து காலங்கள் பொங்கலி பூத்திருந்து பூத்திருந்து பூவில் நூலி செத்து வச்ச ஆசைகள் நீரடி நீரடி நகனத்தால் மதியோடு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் பொங்கலி பூத்திருந்து பூத்திருந்து பூவில் நூலி இந்த அரண்மனையில யாரு இருக்காங்க? யாரு அரண்மனையில? அரண்மனையில யாரு?
தண்ணி இருள் வந்தது நான் தாண்டி ஏண்டி வர கேளடி. இந்த நட்டு சாமத்துல இவ்வளவு பேர் தாண்டி எங்க வீட்டு அரண்மனைக்கு வந்துட்டு வீட்டு கதவை தட்டிட்டு வாடிங்கிறீங்க போடிங்கிறீங்க. அவ்வளவு திமுற நெஞ்ச அழுத்தம் உங்க நெஞ்சு தகரம். எங்க வந்துட்டு யார வாடி போடிங்கிறீங்க? இங்க என்ன வேலை உங்களுக்கு? இங்க எதுக்காக வந்தீங்க? ஏன் வந்தீங்க? எதனால வந்தீங்க? இப்படி இருட்டுக்குள்ள ஜாமத்துல வந்திருக்கீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை தனியா இருக்கானதுக்கு எதுக்கே வந்த? யார கூப்பு வந்தா இருக்கும். ஏதாவது தூக்கி குடிச்சு வளர்க்க மாட்டேன். போய் போய் மலர்ந்து போ. யாரு முதல்ல வாடா போடான்னு சொன்னது? எவ்வளவு மரியாதையா வந்தவன யாரு வரணும்னு கேட்டேன். ஒரு நல்ல குடும்பத்து பொம்பளை இருந்தா வந்தாரை வரவேற்பது தமிழ்நாட்டின் பண்பு. அந்த போல வாங்க உட்காருங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, இப்படி சொல்லாட்டி கூட வாங்க. எதுக்காக வந்தீங்க? யாரை தேடி வந்தீங்க? இந்த இடத்துல யார் வேணும்? அத ஒரு நல்ல குடும்பத்தை பொம்பளை கிழங்கு வந்த உடனே வாடாங்கிற போடாங்கிற அவனுங்க இவனுங்கிற. உங்க வீட்டுல மாடு வச்சோனா மரியாதையா பேசக்கூடாது. மண்டே உடைச்சு மாவுல போட்டு உடைச்சுக்க. மரியாதையா பேசி பழகலாமா? ஆமா. நான் நல்ல குடும்பத்தை பொம்பளை இல்ல நீங்க பாத்தீங்களா? நான் நல்ல குடும்பத்தை ஆம்பளை நீங்க பாத்தீங்களா? ஆமா. ஆமா. என்ன ஆமா? நீங்க நல்ல குடும்பத்தை ஆம்பளை இல்லடா. நல்ல குடும்பத்தை ஆம்பளை என்ன தெரியுமா நீங்க பாரு? என்ன பண்ணுவாங்க? வந்தவங்க ஏய் உனக்கு கட்டி பிடிச்சாங்க. என்னமா செஞ்சாங்க? நான் நல்ல குடும்பத்தை பொம்பளை தான். நல்லாதான் வந்து எங்க அப்பா அம்மா வளர்த்திருக்காங்க. நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருக்காங்க. வந்தாரை வாழ வைக்கும் பண்பெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ நல்ல குடும்பத்து ஆம்பளையா இருந்தா நேர் வழியில வந்திருந்தீங்கன்னா பின்பக்கம் செவ்வறு ஏறி குதிக்காம முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு சேரை எடுத்து போட்டு உட்காருங்க, பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, ஏன் வந்தீங்க, எதனால வந்தீங்க, யாரை பிடிச்சி என்ன செய்தி கேட்க வந்தீங்க அப்படின்னு நான் கேட்டு இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு நீங்க பின்பக்க வழியா ஏறி குதிச்சு வந்தீங்கன்னா நீங்க என்ன என் மாமனா மச்சானா அத்தை மாவனா மாமா மாவனா இல்ல என் புருஷனா? ஏன்டா நான் உனக்கு மரியாதை கொடுக்கணும்? எனக்கு இருக்கு பையலே. ஏண்டி? ஏய் ஏண்டி? அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அப்படிலாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க வாய் இருக்கும் பேச. ஏண்டி? ஏய் விசுதா வந்துற கல்யாணம் சொல்லல. சரி விசுதா வந்துருக்கேன். பகல்ல வந்து எல்லா வேலைக்கு போயிருப்பாங்க. இப்ப இரவு சமாதானே எல்லா வீட்டுல நடந்து போவாங்க. வர சொல்லுவாங்க அண்ணன் மகளே. 7 பேர் இங்க சொம்பு திட்டு போயிட்டாங்களா? என் அண்ணன் சம்சாமுக்கு இந்த ஒட்டுக்குட்டியாங்களா வர சொல்லுங்க. என் அண்ணங்க 7 பேரையும் பாக்குறதா இருந்தா நல்ல ஆம்பளையா இருந்தா என்ன பண்ணி இருந்திருக்கணும்? நேருக்கு நேரம் அவங்களை வந்து சந்திச்சிருக்கணும். அதை விட்டுவிட்டு பின்பக்கம் வழியா ஏறி குதிச்சு வந்துட்டு வாடி போடிட்டு என்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட உன் வீரக்கலம் காட்டி உனக்கு வெக்கமா இல்ல? ஏட்டா மானகட்ட பையலே, என் அண்ணங்க 7 பேரையும் பாக்குறதா நேர்ல வந்து பாத்துக்க வேண்டியதுடா. நான் ஒத்தாடுமா உங்க அண்ணன் 7 பேரு. சரி இருக்கு வர சொல்லுங்க அண்ணங்கள. எதுக்கு என் அண்ணங்களை கூப்பிடுறேன்? ஏய் என் அண்ணங்களை எதுக்கு கூப்பிடுறேன்னு முதல்ல என்கிட்ட பேச, அப்புறம் எங்க அண்ணங்கள்ட்ட பேசலாம். என்னை தாண்டிதான் என் அண்ணங்கள்ட்ட சொன்னீங்க. என்ன சொன்னேன்? அத்தை மகனா மாமகனா? மாமனா மச்சானா? வீட்டுக்காரனா புருஷனா? ஆமா. அத்தை மகனா இருந்தானே மாமனா இருந்தானே? மாமனா இருந்தானே மச்சானா இருந்தானே? புருஷனா இருந்தானே? ஏதோ வந்தவன முடிஞ்சா சரிதானே? வந்தவன முடிஞ்சா சரியா? நீ என்ன வேலைக்கு வந்த? எந்த வேலை பார்க்கணுமோ அந்த வேலைக்கு தான். நீங்க வாக்க வந்ததெல்லாம் சரிதான், வேலை பார்க்க வந்ததெல்லாம் சரி. ஆனா வீடு மாதிரி வந்துட்டீங்க. என்னப்பா போட்டோ தோச்சிட்டியா? வாப்பா. நீங்க வேலை பார்க்க வந்ததெல்லாம் சரிதான், ஆனா வீடு மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வீடு மாதிரி? ஆமா. நீங்க என்ன வேலை பார்க்க வந்தீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க பாக்குற மாதிரி வேலை எங்க அரண்மனையில ஒண்ணும் இல்ல. உங்க அரண்மனையா? ஆமா. இருந்தாலும் மாமனை கூப்பிட்டு போக கூடாது. ஏங்க ஒரு அரண்மனை வேலைக்காரிக்கு எப்படி தான் ஓட்டுறாங்க? நீ வள்ளிமலைக்கு எப்படி தான் ஓட்டுப்பாரு? கொடுப்போம் அவருக்கு. சரிதான். என்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரி இருக்காப்பா? அப்புறம் எப்படி தெரியுது? அப்படிதான் இருக்குது. எப்படி பாருக்கு? நல்லா தானே இருக்கு. சொல்ல சொல்லு வேலைக்காரி மாதிரின்னு. நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு வந்தோட வாடின போடின இப்ப வந்து வேலைக்காரி அது இதுன்னு பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்க. யாரு இந்த யாரு சொல்றாருல அங்க உனக்கு தெரியாது. நீ அங்கேயே சாமி நீ பாருப்பா. அதனால வந்தோடனே வேலைக்காரி அது இதுன்னு வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஆனா உங்களுக்கு உடம்பு நிறைய குசும்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
உங்க வீட்டுல காசு இருந்தா நீங்க உங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரிக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் நகையை போட்டுட்டு காலையில 5 மணி வரைக்கும் வேலைக்கு வச்சுக்குவீங்களோ? பணம் பத்தம் செய்யும் சொல்லுவாங்க. பணம் இருந்தால் பணம் வாய் திறக்கும் சொல்லுவாங்க. பணம் இருந்தா எது வேணாலும் பண்ணலாமா? சரிதே, நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. எங்க அப்பா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. எங்க அப்பா நல்ல மனுஷன், நல்ல குடும்பத்துல பிறந்தவரு, நல்ல பழக்கங்கள், நாகரிகமான பழக்க வழக்கங்களை கத்து வச்சிருக்கிறவரு, அரசனாகப்பட்டவரு. ஒரு மகாராணிக்கு தான் வந்து இவ்வளவு நகையெல்லாம் போட்டு அழகு பார்ப்பாங்க. உங்களை மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் போட்டு அழகு பார்க்க மாட்டாங்க. சரியா? கண்ணம் குறைப்பான்னு சொல்லுவாங்க. ஓஹோ. ஆனந்த் அம்பானி பிறந்தாருல, கரைக்கிற பிள்ளையார் சிலைக்கே பாத்தீங்கல்ல? சரி. எவ்வளவு போட்டிருந்தாரு, கீழே வச்சிருந்தாரு பாத்தீங்களா? நீங்க பேசுறதெல்லாம் சரிதான். எங்க வந்து யாருகிட்ட பேசணும்னு விவசாய எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏன் அரண்மனைக்கு வந்துட்டு என்னைய பத்தி பேசுங்க. நீங்க எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னு நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அம்பானி கதையெல்லாம் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். ஆமா. ஏய், ஏண்டா என்னை பட்ட கருப்பாய் மாதிரி இருக்க உனக்கு? என்னடி சொல்ற? டேய் வாங்கடா. டேய் அண்ணா, 7 பேர் செத்துட்டீங்களா? டேய் வாடா, சம்சா உட்கா வாடா. டேய் ஏடா சுத்தியா? டேய் வாடா. ஒரு பொம்பளை பிள்ளை தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. எந்த திருட்டு பையனோ வந்துட்டு என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்ற அப்பளம் முக்கா. சொல்லுமா. அதனால தேவையான பேசக்கூடாது. நான் தான் இந்த அரண்மனைக்கு சொந்தக்காரி. அப்ப நீங்க வெளிய வரலாம். நீங்க வெளிய வரலாம். நீ வெள்ளையம்மா பார்க்க வந்தியா? நீ யார் வெளியடா? ஏய், பூச்சாண்டி மாதிரியே இருக்கடா. தோட்டாங்க. ஆமா. பூச்சாண்டி மாதிரியே நீங்க வச்சுக்கிட்டு பக்கத்துல வந்து பயமுறுத்துற. ஏற்கனவே 1 மாசம் பெட்ல இருந்துட்டு வந்திருக்கேன். என்ன ஆளுது? என்ன வாழுதா? நல்லாதான் இருக்குது. அங்க என்ன இருக்குமோ அதான் இங்கே இருக்கும். எதுக்கு? இங்க என்ன இருக்குமோ அதான் அங்கே இருக்கும். அப்படியா? அப்பலாம் நீ சொல்லிட்டு இருக்க கூடாது. சரியா? அதனால பக்கத்துல வந்து பயமுறுத்தாதீங்க. எதுக்கு மைக் வச்சிருக்காங்க? நீங்க இங்க நிக்கிறது அங்க கடைசி அந்த ரோடு வரைக்கும் தெரியுது. அதனால எதுக்காக பக்கத்துல வந்து உங்க மூஞ்ச காட்டுறீங்க? இல்ல நீ யாருன்னு தான் கேட்டேன். யாருன்னு தெரியலங்க. தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன்? ஒருவேளை பக்கத்துல வந்தா பார்த்து தெரியல. அப்படி ஒண்ணும் தெரியல. உண்மையாவே தெரியலங்க. யாருன்னு சொல்லுங்க நீங்களே. காதல் கடிதம் வரைந்தே வந்ததா வசந்தம் வந்ததா. காதல் கடிதம் வரைந்தே உனக்கு வந்ததா வசந்தம் வந்ததா. சக்கமட்டி சேர்ந்து சாப்பிடுமா? சக்கமட்டிக்காரன் சாப்பியா? பெட்டிக்கார மச்சான். மச்சான் மச்சான் என்னன்னு கேளு. நம்ம கைகாட்டி மூலையில கறிக்கடை வச்சிருக்காரு, அந்த வெள்ளச்சாமியா இருக்குமோ? ஆமா, சலூன் கடை வச்சிருக்காரு. இல்ல டேய் தட்டு பாரு.
அந்த வெள்ளச்சாமி தானே? இந்த வெள்ளச்சாமி இல்லம்மா. அட எங்க அரண்மனையில காலையில பால் ஊத்துறீங்களே அந்த வெள்ளச்சாமியா? இல்ல, அது வேற வெள்ளச்சாமியா இருக்கும். மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் கருவாடு விக்கிறாரு அந்த வெள்ளச்சாமியும்? இல்லம்மா. வேற எந்த வெள்ளச்சாமி? கருவாடு விக்கிறாரு, அவர் விக்கிறாரு. நீ வேற எந்த வெள்ளச்சாமி தாய்யா? சக்கப்பட்டிக்கார வெள்ளச்சாமி. சக்கப்பட்டிக்காரர் வெள்ளச்சாமியா? சொல்லுங்க அண்ணே, அதனால இந்த மயிலாட்டம் பித்தலாட்டம் இதெல்லாம் ஆடுவாரு அந்த வெள்ளச்சாமி அவரு. பித்தலாட்டம் உங்க அப்பா ஆடுவாரு. எங்க அப்பா ஆடுவாரா? ஆமா. வந்ததுல இருந்து எங்க அண்ணங்களை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுறீங்க. இப்ப எங்க அப்பாவை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுறீங்க. மரியாதையா பேசி மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கங்க. இல்லன்னா மாட்டே உடைச்சு கூட உடைச்சு. நான் ஒயிலாட்டம் கோலாட்டம் மட்டும் தான் ஆடுவேன். ஆமா. தெரியாதுங்க. தெரியாதா? ஆமா. உண்மையே தெரியாதா? உண்மையாவே தெரியாதுங்க. ஆடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா நீரம்பவ வரமான வெள்ளையம்மா ஆடி வெள்ளச்சாமி பார்த்ததுண்டா இவ வீரக்கதை கேட்டதுண்டா இந்த அழகர் சாமியை பார்த்ததுண்டா இவ வீர கதை கேட்டதுண்டா நமக்கு ஒரு மரப்பா எனக்கு ஒரு மகன் மரப்பா பெட்டி பெட்டி இருக்கணுமா இல்ல உடையணுமா? இல்ல நீ வந்து இப்ப ரோசப்பட்டிருக்கணுமா இல்லையா? ஒருத்தருக்கு எந்திரிக்கே வைக்கலையா? உள்ளத வச்சு பாடுபட முடியல. வந்தன வாடி நீங்க போடி நீங்க கொண்டாடி நீங்க வெள்ளாம போட்டு நிலத்திலே பாடுபட முடியல. தரிசா வைக்கிற எப்படி அப்படி பாடுவல? என்னைய சொல்றாங்க பாண்டி என்னைய சொல்றாங்க பொன்ராஜ் பைய உண்மையா கண்டுபிடிச்சு விட்டேன் குண்டி அடி வீரன். வந்தன வாடி போடி நீங்க அப்புறம் வந்து ஏன் வெள்ளைய மாட்டீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீங்க இப்ப புள்ள பெத்துக்க போறீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒருவேளை யாரு தெரிஞ்சு நீங்க ஏத்துக்கிட்டு திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்துச்சு வைவே. ஏமா நினைப்பிட்டா பொழப்ப கிடக்குமா? உனக்கு எனக்கு பிள்ளை பிறந்தா எப்படியா இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி நடக்கும்? அந்த அழகர் மலை குரங்கு மாதிரியே இருக்காது. அந்த குரங்கு மாதிரி இருந்துச்சுன்னா பாட்டாய் ஊத்தி கொன்றுவேன். கால கொடுவனை சரவணா நினைப்பிட்டா பொழப்ப கெடுத்துச்சா? உங்களுக்கு எனக்கு பிள்ளை பிறந்தா அப்படியே சோடா பாட்டில் மாதிரியே இருக்கும். சோடா பாட்டில் மாதிரியோ வீர் பாட்டில் மாதிரியோ இப்ப எல்லாம் எத்தனையோ பிள்ளை குழந்தை பிறக்காமல இருக்குது. குழந்தை பிறக்குதா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஹார்லிக்ஸ் போன்விட்டா பூஸ்ட் கிரே பாட்டில் சர்லாக் ஊத்தி வாங்கி வச்சுக்கலாம். கிரே பாட்டில் சர்லாக் பூஸ்ட் போன்விட்டா வாட்டர் பாட்டில் கோட்டர் பாட்டில் இதெல்லாம் நீங்க குடிச்சிருக்கீங்களா? ஐயோ உலகத்துக்கு இன்னும் தெரியலையா உனக்கு? இதெல்லாம் முதல்ல நீங்க போய் வாங்கி குடிங்க. நீங்களே பச்சை பிள்ளை மாதிரி தான் இருக்கீங்க. உங்க பிள்ளைக்கு கொடுக்கறது இவங்களே சொல்லி வை சொல்லி வை புலியாக மாறியவா அண்ணன் ஜமண்டா குறைச்சு விட்டாடுறா. இந்த உலகத்தை மாத்திடுவா இந்த உலகத்தை மாத்திடுவா உலகத்தை மாத்திடுவா உலகத்தை மாத்திடுவாலும் சின்ன வயசுல காட்டுல எல்லாரும் வைக்கும் போது நான் காக மதுரை வேலாசிகிரி போய் அட்டகோட நெத்திக்கு வெட்ட போட்டது காதல தொங்கிற கருகமணி உன் பின்னால் தடபடிக்கு பட்ட கொஞ்சம் உன் மேனி எல்லாம் மாமாக்க தப்பாது உன் மனமோட மாமனுச்சு மதுரை பள்ளி வாங்கி வந்திருக்கேன். என் மேல சொல்ல வாசம் வந்துச்சுன்னா என் மேல பிரியம் வந்துச்சுன்னா வாங்கி வந்த பிறகு மனசார ஏத்துக்க ஏழு நேற்று சொன்ன பேச்சு காத்தல போச்சு வாயில சொல்லு நீ சக்கப்பட்டு சிங்க வந்து வைக்க போகிறேன். திரும்ப ஏன் பயப்படுற? அடிச்சு போட ப்ரோ அப்பண்டா அப்பண்டா நாடகம் நடக்குது நாடகம் நடக்குது அடிச்சு போடுவேன் அவனைய
இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? கொடுங்க. ஏய் உண்டே போனே இல்லைங்கம்மா அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப நீங்க பெரிய பிள்ளை, உங்களுக்கு என்ன வேணும் ஏது இருக்கிறது தெரியாது. என்ன கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் சரி. உங்களை கேட்டாலும் உன்னை வச்சு எவ்வளவு குடும்பம் பண்ணுவாங்களா? நல்ல குடும்பத்துல பிறந்தவ யாராவது வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு குப்பை கொட்டுவாங்களா? அதனால நீங்களாம் வேணாம். நான் பெரிய பிள்ளை இல்லையா, சின்ன வயசுல என்னென்னமோ வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்க. அது எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு இல்ல. நான் இப்ப கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு இல்லையா, அதனால நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, என் நெஞ்சக்கூலி பக்கத்தில சமைதோர உன் மஞ்சத்தாலி பங்க வேணும் சமைதோர. சரி, பார்த்த உடனே எப்படிங்க இருக்கு? எப்படி இருக்கு? கொல்ல தெரியுமா? சண்டால பாவி 5 வருஷம் வச்சு என்னை கொல்றதுக்கு வந்திருக்காங்க. அதானே கொல்ல வந்திருக்கீங்களா? கொல்றதுக்கா? கொள்ளை கொண்ட எப்படிங்க இருக்கு? எடுத்து சொல்லுங்க. ஆமா 10 ரூபாய்க்கு துணி அது இதுன்னு பாருங்க. பட்டணத்து சில துணியை கொடுத்து துணி பாதி மணி வரும் எல்லாம் தூங்குறாங்க. நாங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் இருக்கோம். விளையாடுங்க நீ ஒரு ஆளுக்கு முடிச்சிருக்கிற தலைவா, விளையாடு தலைவா. காலையில என்னனே ஜூஸ் வாங்கி வந்து நீ குடிச்ச? இல்ல வந்ததுல இருந்து உனக்கு கூட தூக்கமே வராதா? காலையில அப்ப என்ன பாட்டு பாடுனேன்னு கேளு, கரெக்டா சொல்லுவாரு. மனுஷ சேவந்தி பூவா மன்னார் குடியில் புத்தமுவா, மனுஷ சேவந்தி பூவா மன்னார் குடியில் புத்தமுவா, மன்னார் குடிக்கு போய் வந்தே மறிக்கொள்ளும் மசுர முடுங்கி வாங்கி தந்தேன். நல்ல வாடா பாடுறா, மெலடி சாங்க. நான் சாகத்தை நீ வாங்கி பாடுறா, அதுக்கு தானே வந்த. இந்த ஒருத்தரோட பாலத்துக்கு அழிவது அந்த உப்புச்சட்டி பார்த்துட்டு வேலைக்குமா இதுக்கு மேல இருக்கணும்னா என்ன விட்டு பிரிச்சு கொண்டு போயிடுவாங்க. அதே வா பாண்டிமணி கட்டப்பட்ட சவால தப்பு. இந்த சவால தப்பு கரக இருந்து அந்த பாண்டிமணி நினைத்து நம்ம எவ்வளவு அடைக்க வைக்க பிடிக்குமா? அப்படி ஆகட்டும் சுவாமி. அப்படி ஆகட்டும். நேத்து கத்தஹா நிலமலையா பாண்டி நிலமலையா